மக்களே இன்னைக்கு காலையில சமையல் பண்ண சமையல் விலாக் ஒன்று பார்த்துடலாம். இன்னைக்கு வந்து வீட்டில் காய்கறி ஒன்றுமே இல்லை பார்த்துக்காங்க. சாம்பார் வைக்கணும்னு சொல்லிட்டு மாமாட்ட வந்து காய்கறி வாங்கிட்டு வர சொன்னேன். 50 ரூபாய்க்கு சாம்பார் காய்கறியும் அப்புறமா சிறுபருப்பும் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. எல்லா வீட்லேயும் சொந்தக்காரங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போனாங்கன்னா என்ன வாங்கிட்டு போவாங்க? ஏதாவது ஃப்ரூட்ஸோ அப்புறமா பண்டங்களோ ஏதாவது வாங்கிட்டு போவாங்க. ஆனால் எங்கள் வீட்டில் வந்து ரம்யாவுக்கு வந்து இறைச்சி தான் பிடிக்கும்னு உலகத்துக்கே தெரிஞ்சுட்டா. உடனே ஒரு ஃப்ரெண்டு வந்து வீட்டுக்கு வந்திருந்தாங்க. அப்போ பீஃப் கறி வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அந்த பீஃப் கறியை தான் இன்னைக்கு வந்து குக்கரில் அரிஞ்சு போட்டிருக்கேன். எல்லாமே நல்லா பெருசு பெருசாக இருந்து இன்னைக்கு இட்லியும் சாம்பாரும் தான் வைக்க போகிறேன். அது கூட வந்து பீஃபை வந்து பொரிச்சு வச்சு சாப்பிட்டா டேஸ்ட்டாக இருக்கும்ல. அதனால தான் குக்கரில் வேக வச்சு அப்புறம் மசாலாலாம் போட்டு சூப்பராக பொரிச்சு எடுத்துக்கிட்டேன். சாம்பாரையும் இன்னைக்கு வந்து குக்கரில் எல்லா காய்கறியும் அரிஞ்சு போட்டு பருப்பு, உள்ளி, வெளுத்துள்ளி, மசாலா எல்லாம் ஒன்னேன்னு போட்டு ஒரு விசில் வேக வச்ச அப்புறமா தாளிச்சு கொஞ்சம் மல்லிக்கீரையும் போட்டு இறக்குனேன். சூப்பராக இருந்துச்சு பார்த்துக்காங்க மக்களே. பீஃப் எல்லாம் பொரிச்சு சாப்பிடும்போது டேரெக்டாக மசாலாவை போட்டுற விடாது. வேக வச்ச அப்புறமா தான் மசாலாவை போட்டு எண்ணெயில் போட்டு லைட்டாக வந்து ஸ்டாலோ ஃப்ரை போல் பொரிச்சு எடுத்தால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இட்லி சாம்பார் கூட அடிபொலியான காம்பினேஷன் மக்களே. உங்களுக்கு இந்த காம்பினேஷன் பிடிக்கும்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள்.